இல்லை ஈவன் நம்பருக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? கேபிட்டல் என் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் என். இப்போ இங்கே 80ன்றது ஸ்மால் என்னா கேபிட்டல் என்ன? ஸ்மால் என். ஏன்னா இது லாஸ்ட் நம்பர் கரெக்டா? 2 4 இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, அப்போ இது கடைசி நம்பர். இந்த இடத்துல ஸ்மால் என் ஈக்குவல் டு 80 அப்படின்னா அப்போ கேபிட்டல் எவ்வளோ? 80/2 40. அப்போ இங்கே என் ஸ்கொயர் அப்படின்னா 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40. ஸோ ஆன்சர் 1600 ப்ளஸ் 40 1640. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க ஆன்சரில் இருந்துச்சா? செகண்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் இல்லை, நம்ம சால்வ் பண்ணிட்டு பின்னாடி செக் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சதா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இந்த 1 3 5 இருக்கு பாருங்க. 1 3 5 எக்ஸெட்ரா டு 55. இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதில் இது ஆக்சுவலாக என்ன நம்பர்? எல்லாமே ஒற்றைப்படை எண். இங்கே ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? இது ஸ்மால் என் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்மால் என் 55. அப்போ கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 55/2 அல்லது 55 + 1/2 எடுத்துக்கலாமா? 2ஆல் டிவைட் ஆகலை. அப்போ 55 + 1 56. 56ல் பாதி எவ்வளோ? 28. ஸோ அப்போ இங்கே வர வேண்டிய ஆன்சர் என்னது? கேபிட்டல் என் ஸ்கொயர். ஸோ 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயர் என்ன ஆன்சர்? 28 ஸ்கொயர். 28 × 28. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்? 28 30ல் பெருக்கிறேன். எவ்வளோ வரும்? 28 3 எவ்வளோ? 28னா 28 2 56. 20 20 20 60 24 84 வருதா? 30ல் பெருக்குனா 840 வரும். அதில் 56 கழிக்கணும். கரெக்டாக? மைண்டில் எப்படி எடுத்துக்கலாம்? இதை 30ல் பெருக்கி 56 கழிச்சிட்டேன். 30ல் பெருக்குனா 840. 840ல் 56 போனால் எவ்வளோ? 840ல் 40 போனால் 800. 800ல் 16 போனால் 786. 786. 784. எஸ் 784. ஆன்சர் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க.